வடக்கில் அத்துமீறிய ஆக்கிரமிப்பின் எல்லை கற்களாக புத்தர் சிலைகள் பௌத்த பிரதிபலிப்பான தொழில் திணைக்களம் இவ்வாறு சகல மதங்களையும் நலனையுடன் கையாளும் சபையில் கேள்வி எழுப்பிய ரவிகரன் எம்பி என்பதாகவே இந்த செய்தி அமையப்பெறுகிறது. காவியோடை உடுக்கவே பொருத்தமில்லாத சிலரால் வடக்கில் புத்த பெருமானின் திருவுருவச் சிலைகள் நில ஆக்கிரமிப்பின் எல்லை கற்களாக பயன்படுத்தப்படுகின்றன. வடபகுதியில் நீதிமன்ற கட்டளைகளை மீறி அத்துமீறி கட்டியெழுப்பப்படும் கட்டணங்கள் குறித்தான தகவலாக ரவிகரன் எம்பியினால் இவ்வாறு நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு சில விகாரைகள் பௌத்த சின்னம் அல்ல ஊழலின் சின்னம் என குற்றஞ்சாட்டிய தமிழரசுக் கட்சியின் வன்னி மாவட்ட எம்பியான துரைராச ரவிகரன் அவர்கள் பௌத்த விகாரை ஒன்றையும் அசோக சக்கரத்தையும் தனது சின்னமாக கொண்ட இலங்கை தொல்பொருள் திணைக்களம் இவ்வாறு இலங்கையில் உள்ள எல்லா மதத்தவர்களின் தொல்லியலையும் நடுநிலைமையுடன் கையாளக்கூடிய திணைக்களமாக இருக்க முடியும் என்ற கேள்வி அவரால் இவ்வாறு எழுப்பப்படுகிறது. புத்தபிரானின் போதனைகளையும் அவரது பஞ்சசீல கொள்கைகளையும் கைவிட்ட சில பௌத்த பிக்குகள் அவர்களின் பின்னின்று இயங்கும் சில அரசியல்வாதிகளின் தயவுடன் இந்த நாட்டில் அமைதியின்மையும் இனமுறுகளையும் ஏற்படுத்தி இலங்கையில் இனமது நல்லிணக்கத்தை இல்லாதொழித்திருக்கிறார்கள். வடகிழக்கு மாகாணங்களில் இனப்பரம்பல் வீதத்தை மாற்றி அமைக்க முயலும் பேரினவாத சக்திகளின் ஊதுகுழல்களாக செயற்பட்டு வரும் இந்த பௌத்த போக்கினை கடைபிடித்து வரும் சில பௌத்த பிக்குகள் இலங்கையின் அரச திணைக்களங்களான மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை இலங்கை தொல்பொருள் திணைக்களம் போலீஸ் திணைக்களம் பாதுகாப்பு படைகள் என்பனவற்றை வெளிப்படையாகவே வழிநடத்தி வருவது கடந்த காலத்தில் வெளிப்படையாகவே அவதானிக்கப்பட்டது என்பதாக அவர் கூறுகிறார். முல்லைத்தீவு கொக்கலாய் கிராமத்தில் நீதிமன்ற கட்டளைகள் மீறப்பட்டு பௌத்த விகாரை அமைக்கப்பட்டது. குருந்தூர் மலை அது ஒரு தொல்லியல் பிரதேசம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். விடுதலை புலிகளின் காலத்தில் அங்கிருந்த தொல்பொருள் சின்னங்களுக்கு இம்மியளவு கூட பங்கு ஏற்படவும் இல்லை. அங்கு தொல்பொருள் சின்னங்களும் ஒன்றாய் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த திரிசூலம் ஒன்று காணப்பட்டது. அது பல நூற்றாண்டுகளாகவே சுற்றையல் கிராம மக்களால் வழிநடத்தப்பட்டு வந்தது. கிராமிய முறையில் பொங்கல் செய்து படையிலிட்டு பயபக்தியுடன் இம்மக்களால் வழிபட்டப்பட்டு வந்தது. ஆனால் இன்று பிடுங்கெறியப்பட்டு இந்து மத வழிபாட்டை தடை செய்யப்பட்டிருக்கின்றன. வவுனியா மாவட்டத்தில் வவுனியா வடக்கு பிரதேச பிரிவில் அமைந்துள்ள வெடிக்கனாரி மலை வன்னியில் வாழும் இந்துக்களின் ஆதி வழிபாட்டுத் தலம். கடந்த வருடம் இங்கு சிவராத்திரி வழிபாட்டுக்காக சென்ற மக்கள் இலங்கை போலீசாரால் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். இங்கு வழிபாடு மேற்கொண்ட பரம்பரை பூசாரியும் இன்னும் 14 பேரும் சிவராத்திரியை வெடுக்கனாரி மலையின் அனுஷ்டித்ததாக 2 வாரங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இந்த வருடம் சிவராத்திரி பூசைகள் மாலை 6 மணிக்கு பின்தொடர அனுமதிக்கப்படவில்லை. இலங்கையில் தமிழினத்துக்கு எதிராக அவர்களுடைய வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டு அவருடைய மரபுரிமைகள் சிதைக்கப்பட்டு அம்மக்கள் நசுக்கப்பட்டு வரும் நிலை இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பௌத்த விகாரை ஒன்றையும் அசோக சக்கரத்தையும் தனது சின்னமாக கொண்ட இலங்கை தொல்பொருள் திணைக்களம் இவ்வாறு இலங்கையில் உள்ள எல்லா மதத்தவர்களின் தொழிலையும் நடுநிலைமையுடன் கையாளக்கூடிய திணைக்களமாக இருக்க முடியும் என்ற கேள்வினை ரவிகரன் எம்பி இவ்வாறு எழுப்பியிருக்கிறார்.